ஹாய் ஹலோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு சாராஸ் கிச்சன். இன்றைக்கி சாராஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான அசலான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான சிக்கன் சீஸ் கட்லெட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயத்தை நான் பொடிசாக ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது சீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சிக்கனை வந்து பச்சையாகவே இந்த மாதிரி போன்லெஸ் சிக்கனாக எடுத்து இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. 2 முட்டை, வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா மசித்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஆரிகானோ, அப்புறம் இது மிக்ஸ்ட் ஹர்ப்ஸு. இது வந்து ஃப்ளேவருக்காக தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர் தேவையான அளவு. அப்புறம் மயனீஸ் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு இதோட ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம போன்லெஸ் சிக்கன், அதாவது எலும்பு இல்லாமல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை வந்து இது கூட இப்படி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 3 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பசங்களுக்குங்கிறதுனால நான் சேர்க்கலை. இதில் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஆரிகானோவும் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸையும் கொஞ்சமாக வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்மெல் கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸை நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது கரெக்டாக ஒரு பைண்டுக்கு வரும். இல்லைன்னா ரொம்ப வந்து கொலன்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்ல ஒன்றோட ஒன்று நல்ல நல்லா பிணைஞ்சி விட்டுக்குங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலாவும் சரி, அந்த உருளைக்கிழங்கும் சரி. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்துருக்கு. ஸோ இதை ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு இது கோட்டிங்காக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 முட்டையை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் 2த்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்குங்க. தண்ணி விட்டு இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரம் வச்சுடுங்க. இப்போது நம்ம பொடிசாக கட் பண்ணியிருக்கிற அந்த சீஸ் க்யூப்ஸில் நமக்கு தேவையான அளவு நான் மயோனீஸ் விட்டுருக்கிறேன். ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் மயோனீஸ் கலக்கிறதுனால க்ரீமியாகவும் இருக்கும், சீஸியாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டஃபிங்க்கு தேவையானது ரெடி ஆகிடுச்சு. ஸோ பிரெட் க்ரம்ஸ் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதுக்கு நான் தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து உள்ளங்கையில் எண்ணெய் ஒரு 2-3 ட்ராப்ஸ் விட்டு இந்த மாதிரி நல்லா கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி எடுத்துக்குங்க. ஓரளவு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு கொஞ்சமாக வந்து உருண்டை பிடிச்சிக்குங்க. எண்ணெய் ஏன் அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் அது வந்து கையில் வந்து அந்தளவுக்கு ஒட்டாமல் வரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஓரளவு இந்த மாதிரி தட்டுற மாதிரி ஓரளவு தட்டிக்குங்க. கொஞ்சமாக மீடியமாக தட்டிட்டு அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த க்ரீமையும் சீஸையும் இதை வந்து நடுவில் கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கணும். ரவுண்ட் பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் வந்து நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான், இது கட்லெட்டுக்கான ஒரு ஷேப். இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இது இப்போ இதை வந்து நம்ம
கலக்கி வச்சுருக்க இந்த முட்டையில் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் 2 பக்கமும் போட்டு பெரட்டி எடுக்கணும். இந்த அளவுக்கு கோட் ஆகிற அளவுக்கு ப்ரெட் க்ரம்ஸை மேலே போட்டு நல்லா கவர் பண்ணி நம்ம எடுக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் செய்யலாம். பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் இதை வந்து இந்த மாதிரி கோட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்குங்க. இல்லை எனக்கு ஆயில் வேண்டாம் கம்மியாக வேணும்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக எடுத்துக்கணும். ஸோ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம இந்த கோட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கட்லெட் பீசஸை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒன் சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அப்போது இன்னொரு சைடு நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு சூப்பரான சுவையான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Sarah's Kitchen.